ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்பொழுது என்னை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில உனக்கு ராஜயோகம் வந்து சேரும். எங்கம்மா வராகி தாயே, நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில எதுவுமே மாறல, இன்னும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றியா? நீ சொன்ன வார்த்தையை இந்த நொடியே நான் மாற்ற போறேன். இன்னும் உன் வாழ்க்கையில உயர்வையும் சிறப்பையும் வரவழைச்சு பெரும் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக தான் என் உருவத்தை தொடச் சொன்னேன் என் செல்லமே. இப்போது என் உருவத்தை தொட்டு இந்த பதிவின் வாயிலாக என்னுடைய வார்த்தைகளை வாக்குகளாக கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கு உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறப்போகுது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க சுயநலம் கொண்டவர்களா, பேராசை பெருச்சாலிகளா இருக்கலாம். ஆனால் நீ எப்போதும் பெருந்தன்மை கொண்ட நல்ல பிள்ளையாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோட, மனிதாபிமானத்தோடு இருக்கணும். அப்படி நீ உன்னுடைய செயல்களையும் சிந்தனைகளையும் சரியாக சிறப்பாக உயர்வாக வச்சுக்கும்போது உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டிய பொறுப்பை நானும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவேன். வாழ்க்கையில் உனக்கு ஒழுக்கமும் நேர்மையும் இருக்கும்போது நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நிச்சயம் சிறப்பாக, அழகா, அற்புதமானதாக அமைஞ்சிடும். எது என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோன்ற கவலை உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்றி காட்ட வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதை சரியாக முறையாக செஞ்சு நியாயமான வெற்றியை பெற தயாராகு. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரின் பார்வையும் வெவ்வேறாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை பார்க்குற விதமும் அவங்க யோசிக்கிற விதமும் மாறுபடலாம். ஒவ்வொருத்தரின் கண்ணோட்டமும் ஒவ்வொருத்தருக்கான நியாயமும் வெவ்வேறானதாக இருந்தாலும் பொதுவாக ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு மனிதர் தப்பு செஞ்ச பிறகு ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால், நான் செஞ்சது தான் சரின்னு அவங்க அதுக்கு ஒரு காரணத்தையும் அவங்க பக்கம் இருக்க நியாயத்தையும் சொல்லுவாங்க. அதே போல் அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கிட்ட போய் நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால், அவர் பார்வைக்கு, அவர் கண்ணோட்டத்துக்கு அவர் செஞ்சது சரியாகவும் நியாயமாகவும் அவருக்கு தோன்றும். ஒவ்வொருத்தருமே அவங்கவங்க செஞ்சது தான் சரி, நியாயம்னு பேசக்கூடிய ஆட்களாக இந்த பூமியில் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. எது எப்படி இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும் உண்மையான நேர்மையும் நியாயமும் ஒன்று இருக்குதல்லவா? இந்த வராகியம்மா அந்த தராசை ஒருபோதும் மாற்ற மாட்டேன். எது உண்மையிலேயே சரியான நீதி, நேர்மை, நியாயமோ அதன்படிதான் நானும் நடப்பேன். என் பிள்ளைகளாகிய உங்களையும் அதன்படிதான் நான் வழி நடத்துவேன் என் செல்லமே. யாராவது உன்கிட்ட பேசாமல் இருக்காங்க, அல்லது உன்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்காங்க, அல்லது ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்காம பிரச்சனை நினச்சிக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் அல்லது சில நாட்கள் கூட அவங்கக்கிட்ட பேசாமல், அவங்கள தொல்லை பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக விட்டுடு. கூடிய சீக்கிரம் அவர்களே சில மன அழுத்தத்தின் காரணமாக நம்ம தப்பாக யோசிச்சிட்டோமோ, தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோன்னு யோசித்து அந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வந்துடுவாங்க. ஒரு விஷயம் நீ நினச்சதற்கு மாறாக நடக்கும்போது, அல்லது உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற போது, அல்லது பிரச்சனையோ சிக்கலோ பெருசாகும் போது கொஞ்சம் அதை ஆற போட்டினா, கொஞ்சம் அதை மறக்க அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது தானாகவே மாறிடும். பிரச்சனைகள் தானாகவே மறைஞ்சிடும். உன்னுடைய உறவும் கூட பலப்படும் என் செல்லமே. மொத்தத்தில் ஒரு விஷயம் பிரச்சனையாக மாறுதுன்னா கொஞ்சம் அதை அமைதியாக விட்டினா தானாக சரியாயிடும்னு சொல்கிறேன். எப்போவுமே உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய். உன் மேலே பாசம் வச்சிருக்கக்கூடிய மனிதர்களிடமும் அவர்கள் உன் மேலே வச்சிருக்க அக்கறையிலும் நீ கவனம் செலுத்தும்போது, அவர்களுக்காக நேரம் ஒதுக்கும்போது அது நிச்சயம் உனக்கான நன்மையை தந்தே தீரும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்குது, ஒவ்வொரு ஆசைகள் இருக்குது. உன்னை சார்ந்திருக்கக்கூடிய, உன் கூட இருக்கக்கூடிய நபர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்கி கொள்வதற்கு உன்னால் முடிஞ்ச ஊக்கத்தை கொடு, உதவிகளை செய். அப்படி அடுத்தவர் கனவை நனவாக்க நீ செய்யக்கூடிய உதவியின் மூலமாக உன் கனவுகள் நனவாகும். நீ எப்போதுமே சாதனை படைப்பாய், ஜெயிப்பாய் என்ற எண்ணமும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. யார்கிட்ட பேசினாலும் நீ அன்பா, ஆதரவா, ஆறுதலா பேசணுமே தவிர யார் மனசையும் குத்தி காயப்படுத்தக்கூடிய, குத்தி காட்டி பேசக்கூடிய பிள்ளையாக இருக்காதே. உன்னுடைய வார்த்தைகளில்
ஊக்கமும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு மற்றவர்களுடைய உறவு பலப்படும். நீ பேசுகிறவங்க கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசு, நன்மை தரும் வார்த்தைகளை பேசு. அதன் மூலமாக உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் அவங்க மேலே வச்சிருக்க அன்பும் பாசமும் கூட உயரும். என் செல்லமே, எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. ஏன்னா உன் கூட இருக்கிறது இந்த வராகியம்மா நான் அல்லவா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செஞ்சு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். துன்பத்தில் இருக்கும்போது மட்டும் என்னை நினைக்காம நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது, மகிழ்ச்சியில் இருக்கும்போதும், இன்பமான வாழ்க்கையை வாழும்போதும் என்ன மனசில் நினச்சின்னா அந்த இன்பம் நிரந்தரமானதா நிலையானதாக உன்னிடம் இருக்கும் அல்லவா. அடுத்தவங்க கிட்ட போய் உன் கஷ்டத்தை நீ சொல்கிறத விட இந்த கடவுளாகிய வராகியம்மா என்கிட்ட வந்து சொல்லும்போது உனக்கு நிம்மதி கிடைக்கிறதற்கான வழிகளையும் வேலைகளையும் நான் நிச்சயமாக செஞ்சு தருவேன். உன் மனசில் உள்ளதையெல்லாம் உள்ளபடி வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு பேசும் சக்தியை கொடுத்தேன். எந்த ஜீவராசிகளுக்கும் கொடுக்காத அந்த பேசும் திறனை என் அன்பு பிள்ளையான மனிதர்களாகிய உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி உண்மையவே பேசணும்னு புரியலையா? எப்போவுமே எந்த இடத்திலும் அளவோட கவனமாக யோசித்து நிதானமாக பேசும்போது நீயும் நல்லபடியாக மன அமைதியோடு வாழ முடியும். உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களை நீ செய்யும்போது இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன். நீ அளந்து யோசித்து கவனமாக பேசும்போது உன் வார்த்தைகளில் தெளிவும் உன் வாக்கில் பிரகாசமும் இருக்கும். அதை கேட்க நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். காணாமல் போனவங்களை தேடலாம், ஆனால் உன்னை கண்டுக்காமல் காணாமல் போனவங்களை நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தோல்விங்கிறது நீ கற்றுக்க வேண்டிய பாடம் தானே தவிர நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமோ காரணமோ அதில் ஒன்றுமே இல்லை. எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நினச்சது போல் நடத்தி கொள்ள முடியாது. உனக்கும் சில விஷயங்கள் நினச்சது போல் நடக்கலையே தவிர வேற ஒன்றும் இல்லை. தோல்வி வந்தா என்ன, அதுக்கப்புறம் உனக்கு வெற்றி கிடைக்காமலா போயிடும். அதை நினச்சி தைரியமாக இரு. தோல்விங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த முறை இந்த பாடம் நமக்கு வேணாம்னு வெற்றியை எட்டி பிடிப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசி. சோகங்களும் வலிகளும் கவலைகளும் வேதனைகளும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்க தான் செய்யுது. அதையெல்லாம் மறந்துட்டு தான் வாழ்க்கையை வாழணுமே தவிர மறைச்சி வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லாமல் வாழ்ந்தா போதுன்றது அவசியம் இல்லை. அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்றது நல்லது, ஆனால் நீயும் அதை மனசில் தூக்கி சுமக்கக்கூடாது என் செல்லமே. வலியோ வேதனையோ கஷ்டமோ கவலையோ எது இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக வாழணுன்ற எண்ணத்தை மட்டும் உன்னுடைய குறிக்கோளாக வச்சுக்கோ. இந்த உலகத்தில் அன்பை தரக்கூடிய நல்ல மனிதர்களை விட அனுபவத்தையே கஷ்டமாக கொடுக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீ தான் அத்தனை வரையும் கடந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இருக்கணும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது வேற என்ன எதிர்பார்க்குற? எப்போவுமே உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உன் மனசுக்கு நிறைவாக வாழ பழகு. அதை விட்டுட்டு இந்த பூமியில் நிறைய பேர் என்ன தப்பு செய்கிறாங்கன்னா அடுத்தவங்களை நமக்கு பிடிச்சது போல் மாற்றணும், எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும், அடுத்தவர்களை ஈர்க்க வேண்டும், அடுத்தவர்கள் பார்த்தவொடனே நம்மளை பெருமையாக பார்க்கணும், பெருமையாக பேசணும், அடுத்தவர்களின் எண்ணங்களில் நம்மளை பற்றி பெருசாக நினைக்கணும்னு அடுத்தவர்களுக்காகவே வாழ்க்கையை வாழக்கூடிய முட்டாள் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிற இந்த பூமியில் நீயும் அவர்கள் வரிசையில் சேராமல் அடுத்தவங்களுக்காக வாழாமல் உனக்காக உன் வாழ்க்கையை வாழ பழகு. ஏன்னா நீ கீழே தடுக்கி விழுந்தா உன்னை தூக்கி விட யாரும் வரப்போகிறதில்ல. ஆனால் நீ நிமிர்ந்து நடந்தினா உன் காலுக்கு இடையில் ஏதாவது ஒரு தடையை உண்டு பண்ணி உன்னை தடுக்கி கீழே விழுக வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ நல்ல பேர் வாங்க முடியுமான்னு பாரு, நிச்சயமாக முடியாது. அதுக்கு பதிலாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையவாது நீ நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம் அல்லவா. வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகள் இருக்கும். தினமும் ஏதாவது ஒரு கவலையும் வேதனையும் வரத்தான் செய்யும். சோகமும் துன்பமும் உன்னை தாக்கினாலும் எல்லாவற்றையும் தாங்கும் இதயத்தோடு நீ இருந்தினா எல்லாத்தையும் தாங்கி சமாளித்து கடந்து மறந்து வரக்கூடிய அளவுக்கு புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்தினா
கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில் அமைதி இருக்கும் அல்லவா? இந்த உலகத்தில் எல்லா மனிதருக்கும் இரட்டை முகங்கள் இருக்கு. ஒரு முகத்தை மட்டும்தான் வெளியே காமிக்கிறாங்களே தவிர வெளியே காட்டாத பொறாமை பிடிச்ச சூதுவாது பிடித்த அடுத்தவங்களை பழிவாங்கணுன்ற எண்ணம் கொண்ட கபட வேடதாரிகளாக நாடகம் ஆடுகிற இன்னொரு முகம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா மனிதர்களிடமும் இருக்க தான் செய்யுது. அதை வெளியே காட்டாத வரைக்கும், மற்றவங்களுக்கு அது தெரியாத வரைக்கும் எல்லாருமே இங்கு நல்லவர்களாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீயும் உன் மனசுக்குள்ளே எப்படிப்பட்ட ஆளா என்னென்ன சிந்தனைகள் செய்கிறாய் என்பது உனக்கே தெரியும் தானே. உண்மை என்னன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே தவறு செய்கிறாங்க. ஆனால் தவறு செய்கிறதுக்கு யாரும் பயப்படுறதில்ல. நம்ம செய்கிற தவறு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, வெளியே தெரியக்கூடாதுன்னு மட்டும்தான் பயப்படுறாங்களே தவிர நாம் தவறை செய்யக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்கன்றது தான் கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல, நீ யாரையும் எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதே என் செல்லமே. அடுத்தவங்களை புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. உன் வாழ்க்கையும் உன்னையும் நீ முதல்ல சரியாக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் உன் வாழ்க்கையை மேம்படுத்த என்ன செய்யணும்னு யோசி. உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க வேணாம். அதே போல் யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்கவும் வேணாம். உனக்காக யாராவது தன்னையே மாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் உன்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறாங்கன்னா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ விட்டுறக்கூடாது. வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கு முக்கியமான மந்திரமே உன் ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது தான். உன் ரகசியமும் உன்னுடைய பலமும் பலவீனமும் உன் கடந்த கால வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் போய் அடுத்தவங்க கிட்ட சொல்லணுன்ற அவசியம் உனக்கு இல்லையேன்னு செல்லமே. எதுவாக இருந்தாலும் உன் விஷயம் உனக்குள்ளே இருக்கட்டும். உன்னை மீறி அடுத்தவங்க கிட்ட உன் விஷயம் போயிடுச்சுனாலே நீ அவர்களுக்கு பயந்து நடுங்கி எப்போ எதை யார்கிட்ட சொல்லுவாங்கன்று கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக எதையும் யாரிடமும் சொல்லாமல் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்ந்து விட்டு போகலாம். இந்த வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சுலபமாக யாரையும் சந்தோஷமாக வாழ விட்டுறாது. ஒரு மனுஷனுக்கு பிடிச்சதையெல்லாம் பறிச்சுக்கிட்டு அவனுக்கு பிடிக்காததையே கைகளில் கொடுத்து நீ சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒரு மனிதனை சிரிக்க வைக்கக்கூடிய நிலைமையில தான் இப்பொழுது மனித வாழ்க்கை இருக்குது. உன் வாழ்க்கையிலையும் உனக்கு பிடிச்ச விஷயங்களை விட பிடிக்காத விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. உனக்கு பிடிச்சத இன்னும் நீ தேடிக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் தான் இருக்க. எதுவுமே உன் கைகளில் வந்து சேரலன்னு இந்த வராகியம்மா எனக்கு தெரியும். கூடிய விரைவில் உனக்கானதையும் உனக்கு பிடிச்சதையும் நீ ஆசைப்படுவதையும் உன் கைகளில் கொடுத்து எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தரப்போறேன். ராஜயோகத்தோடு கூடிய சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை நீ சொகுசாக வாழப்போற. பெரும் மகிழ்ச்சியோட உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துட்றேன். எப்போவுமே யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் உடனுடன் பேசுகிறத விட மௌனமாக இருக்க பழகு. ஏன்னா நீ பேசி பேசி புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்களா இல்லை. உன் மனசை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் நீ என்னதான் பேசினாலும் அவர்களுக்கு உன் வார்த்தைகளும் உன்னுடைய அன்பும் கனிவும் உன்னுடைய பண்பும் நல்ல மனசும் புரிய போகிறதில்ல. அதனால தான் தானாக உன்னை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நீ பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாமல் அமைதியாக இருந்துடுன்னு சொல்கிறேன். உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பாக நீ உயர்ந்து நிற்கணும். அதே நேரத்தில் உன்னை வாழ்த்துபவர்கள் முன்பாக நீ பணிந்து பவ்யமாக நிற்கணும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயம் நடத்தி தருவேன்.